அப்ப நேரா என்ன செய்றோம், நேரா லைன் டூலுக்கு போறோம். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது லைன் டூல், அதை கிளிக் பண்ணிக்கிறோம். அப்ப லைன் டூல கிளிக் பண்ணா என்ன வேணும், லைனை டிரா பண்ணா நமக்கு என்ன வேணும், 2 பாயிண்ட் வேணும். அப்ப ஏற்கனவே நம்ம பிளாட் பண்ண பாயிண்ட் ஏவையும் பியும் கிளிக் பண்ணிக்கிறோம். அப்ப நம்மளுக்கு லைன் கிடைச்சிரும். சரி, இப்ப நம்மளுக்கு இந்த லைன் வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறோம்னு வச்சுக்கோ. அப்ப இந்த லைன் வேண்டாம்னா என்ன செய்யலாம், இந்த லைன் மேல மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்றோம். இப்ப வந்து டெலீட்னு இருக்கு இல்லைங்களா, இதை டெலீட் பண்றோம். சரி, நம்மளுக்கு லைன் வேணும் வேண்டாம், ஆனா லைன் செக்மெண்ட் வேணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும், மறுபடியும் நேரா செக்மெண்ட்டுக்கு போறோம். இல்ல செக்மெண்ட் எடுத்துட்டு என்ன செய்யறோம், ஏபியை ஜாயின் பண்றோம். மேடம் யாரோ கொஞ்சம் அப்படியே பேரலா ஒர்க் அவுட் பண்றாங்க, அதனால எங்க ஸ்கிரீன்ல மார்க் ஆகுது, கொஞ்சம் பாத்துக்கோங்க. சார் அது நீங்க தான் அந்த ஸ்கிரீன் அனோடேஷனை ரிமூவ் பண்ணுங்க சார். ஒன்று பண்ணுங்க, இப்போ திரும்ப நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்கிரீனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. மேல போயிட்டு அந்த செட்டிங்ஸ்ல ஸ்டாப் அனோடேஷன்ஸ்னு ஒன்று இருக்கும், அது அந்த மூணு டாட் அதை டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பார்ட்டிசிபென்ட்ஸ் அனோடேஷன் சொல்லிட்டு ஸ்டாப் அனோடேஷன். ஸ்கிரீனை திரும்ப ஒரு ரீப்ளே பண்ணுங்க சார். பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒரு சிலருக்கு வந்து ஒன்றும் கேட்கல அப்படின்னு இருக்கீங்க, எங்களுக்கு செஷன் ரொம்ப கிளியரா இருக்கு, ஆடிபிளாவும் இருக்கு. நீங்க உங்களோட நெட்வொர்க்கை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. கிளாஸ் கொஞ்சம் லிசன் பண்ணுங்க, சேட் பண்ணிட்டே இருக்காதீங்க. ஸ்கிரீன் ஷேர் நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ஓபன் பண்ணீங்கன்னா இந்த அனோடேஷன் வராதுங்க சார். சரி மேடம். மேல போயிட்டு அந்த ஷேரிங் செட்டிங்ல அந்த இது இருக்கும் பாருங்க, டிசேபிள் அனோடேஷன், அது பண்ணிடுங்க. நீங்க கம்ப்ளீட்டாவே ஸ்கிரீன் ஷேரிங்க ஸ்டாப் பண்ணிடுங்க சார். பண்ணிட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்ப அந்த அனோடேஷன் வராது. ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டாப் பண்ணுங்க. திரும்ப நீங்க ஷேர் பண்றதுக்கு முன்னால அதை பண்ணிடுங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே. சார் இப்போ ஜியோஜெப்ரா சாஃப்ட்வேர் மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே இதை பற்றி எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ 2 பாயிண்ட்டை வந்து பிளாட் பண்ணணும். எப்படி பிளாட் பண்ணலாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி பாயிண்ட் டூவில் கிளிக் பண்ணி 2 பாயிண்ட்டு பிளாட் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ இந்த மவுஸ் வந்து பாயிண்ட் டூல் இருக்கிறதுனால டீசெலக்ட் பண்ணுறோம். அதனால இந்த ஏரோ மார்க் போயிட்டு மூவ் டூல் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து கிளிக் பண்ணிட்டா டீசெலக்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து லைன் டூலுக்கு போகிறோம். அப்போ ஏவும் பியும் லைன் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும், இங்கே மவுஸ் வச்சு பார்த்தா எது லைன் டூலுன்னு வரும். அப்போ லைன் டூவில் கிளிக் பண்ணுறோம். அப்போ லைன் டூவில் கிளிக் பண்ணால் அந்த லைன் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு ஏன்ற பாயிண்ட்டையும் பின்ற பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறோம். அப்போ லைன் அப்பியர் ஆயிடுச்சு. ஸோ லைன்ன்றது என்ன, இட் வில் கோ அப் டு இன்ஃபினிட்டி இல்லைங்களா, ஏபியை ஜாயின் பண்ணுற லைன். சரி, இப்போ நம்மளுக்கு இந்த லைன் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு என்ன செய்யலாம்னா இந்த லைன் வந்து டெலீட் பண்ணணும். அப்போ அந்த லைன் மேலே மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணுறோம். ரைட் கிளிக் பண்ணால் டெலீட்ன்ற ஆப்ஷன் வரும், அது டெலீட் பண்ணால் போயிடும். சரி, ஏன் நம்ம வேண்டாம்னு சொல்கிறோம்னா நமக்கு வந்து லைன் செக்மெண்ட் வேணும். ஏன்னா லைனுக்கும் லைன் செக்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த லைன் செக்மெண்ட்ன்றது என்ன கிளிக் பண்ணுறோம், இந்த லைன் செக்மெண்ட் ஏபியை ஜாயின் பண்ணுது வித் கிவன் லென்த். அப்போ ஏபியை லைன் செக்மெண்ட் டூல வச்சு ஜாயின் பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் கிடைக்கும். இதோட லென்த் வந்து எஃப் ஈக்குவல் டு 8ன்னு இங்கே சைடில் வந்துடும். அல்ஜிப்ரா வியூவில் ஆட்டோமேட்டிக்காகவே டிஃபால்ட்டாகவே வந்துடும். அப்போ இந்த இடத்துல வந்து ஏபிங்கிற லைன் செக்மெண்ட்டுக்கு எஃப்ன்ற பேரை அதுவே எடுத்துக்குது. சார் நெக்ஸ்ட் இப்போ லைன் செக்மெண்ட் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் டூல் லைனில் பாருங்க, இன்னொரு டூல் இருக்கு. லைன் பார்த்துட்டோம், செக்மெண்ட் பார்த்துட்டோம், லைன்
செக்மெண்ட் வித் கிவன் லென்த். அப்போ செக்மெண்ட் வித் கிவன் லென்த் இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுறது? இப்போ இதை கிளிக் பண்ணிக்கிறேன், ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக லென்த் என்ன அப்படின்னு ஜியோஜிப்ரா கேட்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு லைன் செக்மெண்ட் வித்து 6 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்துச்சுன்னா இங்கே 6ன்னு போடுறோம். போட்டால் ஆட்டோமேட்டிக்காக லைன் வித்து செக்மெண்ட் லென்த்து வந்துடும். அப்போ எஃப்ன்ற ஒரு லைன் செக்மெண்ட், ஜின்ற ஒரு லைன் செக்மெண்ட். அப்போ லைன் செக்மெண்ட் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு தெரியும். இன்னும் இதிலெல்லாம் இருக்குது, எக்ஸ்ரே, பாலிலைன், வெக்டர், இதெல்லாம் அப்படியே போக போக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தெரிஞ்சிடும். அடுத்தது பாயிண்ட் பார்த்தோம், லைன் டூல் பார்த்தோம். அடுத்தது வந்து பர்பண்டிகுலர் லைன். ஒரு லைனுக்கு வந்து ஒரு லைன் செக்மெண்ட்டுக்கு வந்து பர்பண்டிகுலர் லைன், பேரலல் லைன் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து இது ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது, இது ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது. இப்போ இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணணும் ஏதோ ஒரு இடத்துல. இப்போ அதுக்கு என்ன செய்கிறோம், பர்பண்டிகுலர் லைன், இந்த பர்பண்டிகுலர் லைன் டூல் பார் போயிட்டு பர்பண்டிகுலர் லைன் டூலை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு பர்பண்டிகுலர் லைன் வேணும், அதனால இந்த இடத்துல வேணும்னா இங்கே வந்து நம்ம கிளிக் பண்ணி மவுஸில் கிளிக் பண்ணால் போதும், இது மாதிரி வந்துடும். அதே மாதிரி இன்னொரு பர்பண்டிகுலர் லைன் இங்கே பாருங்க, பர்பண்டிகுலர் பைசெக்டர். இப்போ பர்பண்டிகுலர் பைசெக்டர் எப்படி வரைகிறது? அப்போ பர்பண்டிகுலர் பைசெக்டர் டூலை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த லைன் செக்மெண்ட் இருக்கீங்களா, சிடின்ற லைன் செக்மெண்ட்டுக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டர் வரையணும். எப்படி வரையலாம்? பர்பண்டிகுலர் பைசெக்டர்ன்றது என்ன? இட் பாசஸ் த்ரூ சென்டர் ஆஃப் த லைன் செக்மெண்ட் அண்ட் பர்பண்டிகுலர். அப்போ இதில் எந்த இடத்துல டச் பண்ணாலையும் உங்களுக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டர் வந்துடும். இப்போ பர்பண்டிகுலர் பைசெக்டர் எப்படி வரைகிறோம்? பர்பண்டிகுலர் லைன் டூலுக்கு போகிறோம், பர்பண்டிகுலர் பைசெக்டரை கிளிக் பண்ணுறோம், இந்த லைன் மேலே வச்சுட்டா இது வந்துடும். அப்போ ஒரு லைனுக்கு பர்பண்டிகுலர் லைனும் பர்பண்டிகுலர் பைசெக்டரும் எப்படி வரையுதுன்னு இப்போ பார்த்தோம். இதே மாதிரி ஆங்கிள் பைசெக்டர், டேஞ்சன்ட் இதெல்லாம் இருக்குது. நம்ம போக போக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பண்ணிக்கலாம். நம்ம வெரி பேசிக் டூல்ஸ் மட்டும் பார்த்துட்டா மீதெல்லாம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு மைண்டில் இன்வோக் ஆகிடும். சரி, இப்போ இதில் என்னென்ன நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம்? பாயிண்ட் பிளாட் பண்ணியிருக்கோம், லைன் பிளாட் பண்ணியிருக்கோம், பர்பண்டிகுலர் லைன் பிளாட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் பேர் என்னென்னா ஒட்டுமொத்தமாக ஆப்ஜெக்ட்ஸ். நம்ம என்ன கிரியேட் பண்ணுறோமோ ஜியோஜிப்ரால அதுக்கு பேர் ஆப்ஜெக்ட். இங்கே என்னென்ன ஆப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம்? லைன் ஆப்ஜெக்ட்டு, பாயிண்ட் ஆப்ஜெக்ட்டு, இதெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம். சரி, இதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கணும். எப்படி ரீயூஸ் பண்ணலாம்னா, நம்ம அதை சேவ் பண்ணி ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணும்போது ரீயூஸும் பண்ணலாம். அதுக்கு ஜஸ்ட்டு நம்ம என்ன செய்யறோம், ஃபைலில் போய் சேவ் கொடுக்குறோம். இப்போ இதை சேவ் பண்ணுறோம், ஃபைலுக்கு போயிட்டு சேவ், இதை டெஸ்க்டாப்லேயே போட்டுக்கிறோம். இது வந்து என்னென்னா ஆன்லைன் ட்ரைனிங், ஜியோஜிப்ரா ட்ரைனிங். அப்படின்னு போட்டுக்கிறோம், சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இது மறுபடியும் நமக்கு வேணும். அப்போ என்ன செய்கிறோம், ஜியோஜிப்ரா ட்ரைனிங் போடுறது நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஜியோஜிப்ரா ஜிஜி ட்ரைனிங் போட்டோம். எங்கே போயிடுச்சு? டெஸ்க்டாப் வேணும்.
முரளி சார் ஒண்ணும் கேக்கல. ஓகே மேடம். ஓகே. சரி மேடம். அதான் மேடம் பண்ணிட்டேன். சரி. சரி, இப்போ ஏற்கனவே நம்ம செஞ்ச ஜியோஜெப்ரா அப்லேட்டை நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். அதாவது நம்ம ஜியோஜெப்ரா சாஃப்ட்வேர் மூலிமா ஏதாவது ஒன்று தயார் பண்ணணுமா, கிரியேட் பண்ணணுமா, அதுக்கு பேர் அப்லேட்டுன்னு சொல்லுவாங்க. சரி, ஏற்கனவே கிரியேட் பண்ண அப்லேட்டை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த பர்பண்டிகுலர் லைன் தேவையில்லை, அதனால டெலீட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டையும் டெலீட் பண்ணுறேன். ஏன்னா நம்மளுக்கு வேண்டாம்னா அதை டெலீட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இந்த லைன் செக்மெண்ட்டும் தேவையில்லை. சரி, நம்ம இப்போ என்ன பார்த்தோம்? பாயிண்ட் டூல், லைன் டூல், இது ரெண்டும் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டூல் என்ன பார்க்க போறோம்னா பாயிண்ட் ஆன் த ஆப்ஜெக்ட். ஸோ இந்த பாயிண்ட் டூலுக்கும் பாயிண்ட் ஆன் த ஆப்ஜெக்ட்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. இந்த கிராஃபிக்ஸ் மேலே ஒரு பாயிண்ட்டுக்கு டினோட் பண்ணால் அது பேர் பாயிண்ட், பாயிண்ட் ஆன் த கிராஃபிக்ஸ். இப்போ இங்கே லைன் செக்மெண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அதனால நான் என்ன செய்கிறேன், இப்போ பாயிண்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் இந்த டூலை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த லைன் செக்மெண்ட் மேலே ஒரு பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணுறேன். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட், இப்போ ஏன்ற பாயிண்ட் இருக்கு, சின்ற பாயிண்ட் இருக்கு, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த ஏன்ற பாயிண்ட் கிராஃபிக்ஸ் மேலே இருக்கு, சின்ற பாயிண்ட் லைன் செக்மெண்ட் மேலே இருக்கு. இதை வந்து இந்த லைன் செக்மெண்ட் மேலே மூவ் பண்ணலாம். ஸோ இதை வச்சு தான் நம்ம அனிமேஷன்ஸை நிறைய பண்ண போகிறோம். ஸோ இதில் பாயிண்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் டூல், இந்த டூல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டூல். மேக்ஸ் டீச் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த ஏபின்ற லைன் செக்மெண்ட் மேலே சின்ற பாயிண்ட்டை பிளாட் பண்ணியிருக்கோம். இதை எங்கே வச்சாலும் மூவ் பண்ணோம். இது வந்து இந்த லைன் செக்மெண்ட்டை தாண்டி எங்கேயும் போகாது. சரி, இதை வந்து நான் இந்த லைன் செக்மெண்ட் மேலே மூவ் பண்ணேன். இப்போ இது வந்து அனிமேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ எப்படி அனிமேட் பண்ணலான்னா, இந்த சின்ற பாயிண்ட்டை ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி அனிமேஷன் ஆன் கொடுப்பேன். அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். சரி, இதை வந்து ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலாம்னா பாருங்க, லெஃப்ட் கார்னர்ல இங்க ஒரு ஸ்டாப் பட்டன் இருக்கு. இதை நிறுத்தினா பாஸ் பண்ண நின்றுடும். நம்ம மவுஸ் மூலியமா மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூல் வந்து பாயிண்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, அதுக்கு அடுத்த டூல் என்ன இருக்குன்னா பாலிகான் டூல் இருக்கு, சர்க்கிள் டூல் இருக்கு, எலிப்ஸ் டூல் இருக்கு, ஆங்கிள் டூல் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் நான் ஒரு டூல் என்ன போறேன்னா இமேஜ் டூல் போறேன். இமேஜ் டூல் இப்போ எப்படின்னா, நம்ம ஏற்கனவே லேப்டாப்ல இருக்கிற இமேஜை வந்து எப்படி வந்து இந்த கிராஃபிக்ஸ் கொண்டு வர்றது, அதுக்கு என்ன செய்யறோம், நேரா இந்த லாஸ்ட் போறோம் இல்லையா, இதை வந்து நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். பாலிகான் டூல், சர்க்கிள் டூல், கானிக்ஸ் டூல், ஆங்கிள் டூல், இதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் டூலுக்கு எதுக்கு போறேன்னா ஸ்லைடர் டூல். இந்த ஸ்லைடர் டூல்ல இதுல சப் டூல்ஸ் நிறைய இருக்கும். ஸ்லைடர், டெக்ஸ்ட், இமேஜ், பட்டன், செக் பாக்ஸ், இன்புட் பாக்ஸ், இதெல்லாம் அப்பப்போ பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து கிராஃபிக்ஸ்ல
ஒரு இமேஜ் எப்படி கொண்டு வர்றது, அதுக்கு என்ன செய்யணும்னா இமேஜ் நேரம் இங்கே போகிறோம், இமேஜ் டூலில் கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி வரும். இந்த டெஸ்க்டாப்பில் நான் ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். இப்போ ஒரு இமேஜுக்கு எப்படி அனிமேட் பண்ணுறது அது பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் டெஸ்க்டாப்ல ஒரு கார் இமேஜை வச்சிருக்கேன். அந்த கார் இமேஜை வந்து நான் கிராஃபிக்ஸ் கொண்டு வரேன். அப்போ டெஸ்க்டாப் போயிட்டு கார்ன்ற கிளிக் பண்ணி கொண்டு வரேன். இந்த மாதிரி வந்துருச்சுங்க. இப்போ இந்த கார் எப்படி மூவ் பண்றது? ஸோ இது எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்னா லீனியர் மோஷனை டீச் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணலாம். இப்போ கார்ன்ற இமேஜை நான் வந்து டெஸ்க்டாப்ல இருந்து இமேஜ் டூலை யூஸ் பண்ணி இங்க கொண்டு வந்திருக்கேன். சரி, இப்போ இந்த காரை வந்து எப்படி மூவ் பண்றது, அனிமேட் பண்றது, அதுக்கு என்ன செய்யறேன், இந்த கார் வந்து இந்த கார்ன்ற இமேஜ் வந்து 2 பாயிண்ட்ல வந்து ஸ்டாண்ட் ஆயிருக்கு, டின்ற பாயிண்ட், இன்ற பாயிண்ட். அதனால இதை மூவ் பண்றதுக்கு பாயிண்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் டூலை யூஸ் பண்ணி இன்னொரு பாயிண்ட்டை இங்க பிளேஸ் பண்ண. அப்ப சியும் எஃப்பும் பாயிண்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் லைன். சரி, இது மூவ் பண்றதுக்கு என்ன செய்யறேன்னா இப்ப என்ன செய்யறேன், இந்த இமேஜ் இந்த பாயிண்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த 2 பாயிண்ட் சிஎஃப் இது மேல பிளேஸ் பண்ண போறேன். பிளேஸ் பண்ணி அனிமேட் பண்ணா கார் வந்து மூவ் ஆகும். அதுக்கு என்ன செய்யலாம்னா இப்ப இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அதை ரைட் கிளிக் பண்றேன். பொதுவாக ரைட் கிளிக் பண்ணாவே அந்த டூலினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வரும். அதனால ரைட் கிளிக் பண்ணும்போது ஆப்ஜெக்ட்னு வரும். இப்போ ரைட் கிளிக் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இமேஜ் என்ன பண்றேன், ரைட் கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணா ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வரும், அதுக்கு போறோம். இந்த பொசிஷன் வரும். ஏன்னா காரை வந்து எந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த பொசிஷன் டூலுக்கு போறோம். அப்ப பொசிஷன் டூல்ல பாருங்க, கார்னர் 1, கார்னர் 2, கார்னர் 4, சென்டர் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. அப்ப என்ன செய்யறேன் பாருங்க, இந்த இமேஜினுடைய இந்த கார்னர்ல டின்ற பாயிண்ட் இருக்கு, இந்த இமேஜினுடைய இந்த கார்னர்ல ஈன்ற பாயிண்ட் இருக்கு. அப்ப இந்த டியை வந்து சிக்கு கொண்டு வரேன், ஈயை வந்து எஃப்க்கு கொண்டு வரேன். அப்ப என்ன செய்யலாம்னா கார்னர் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் தான் இங்க அப்பியர் ஆகுது. அப்ப இந்த டின்ற பாயிண்ட்டை சிக்கு கொண்டு வரும். அதுக்கு என்ன செய்யறோம், இந்த பாப்அப் மெனுல போறோம், இதை கிளிக் பண்றோம், சியை வந்து கிளிக் பண்றோம். அப்ப இந்த பாயிண்ட் இந்த பாயிண்டோட கோயின்சைட் ஆயிடுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன செய்யறேன், இந்த பாயிண்ட் இ, இந்த பாயிண்ட் எஃப். அப்ப இயை வந்து எஃப் கொண்டு வரேன். அப்ப இதுல வந்து இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணா நாம இந்த ஈன்ற பாயிண்ட் எங்க கொண்டு வரோம், இங்க கொண்டு வரோம், எஃப்க்கு கொண்டு வரோம், வந்துடும். அப்ப இது ரெண்டும் நமக்கு தேவையில்லை, அதனால இதை டெலீட் பண்ணிடலாம். ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து அனிமேட் பண்ணணும். இப்போ இந்த காரை இந்த லைன் செக்மெண்ட் மேல மவுஸ் வச்சு மூவ் பண்ணா அனிமேட் ஆகும். நம்ம அனிமேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணோம், காருன்ற இமேஜை இந்த லைன் செக்மெண்ட் மேல ஏற்கனவே இருக்கிற மூவிங் பாயிண்ட் சி எஃப் மேல உட்கார வைக்கிறோம்.
அப்போ உட்கார வச்சா என்ன ஆகும்னா 2 மூவிங் பாயிண்ட்னால இது மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். அப்போ இது வந்து அனிமேட் பண்ணி காமிக்கலாம். அனிமேட் பண்ணி காமிக்கலாம் என்னன்னா, இங்க கீழே பேர் அனிமேட் பட்டன் இருக்கு கீழே லெஃப்ட் சைடு கார்னர்ல, இது அனிமேட் பண்ணா அனிமேட் ஆகும். ஸோ இந்த லீனியர் மோஷன்ல ஒரு கார் எப்படி மூவ் ஆகுதுன்றத அனிமேட் பண்ணி காமிக்கலாம். இது வேண்டாம்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வந்து லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இன்னும் லென்த்தாகவும் காமிச்சிக்கலாம். டிராக் பண்ணி இழுத்துக்கலாம். ஸோ இந்த கார் இமேஜை மவுஸை வச்சு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை அனிமேட்டும் பண்ணலாம். ஸோ இந்த அனிமேஷன் தான் எல்லா அனிமேஷனுக்கும் பேசிக் கான்செப்ட். அப்போ இது வரையும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? பாயிண்ட் டூல், லைன் டூல், இமேஜ் டூல். இமேஜ் டூல், பாயிண்ட் டூல், லைன் டூல் ஈஸியாக இருக்கும். இந்த இமேஜை நம்ம ஏற்கனவே என்ன செய்கிறோம், நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி டெஸ்க்டாப்பில் போட்டுக்கிறோம். இந்த இமேஜ் எப்படி கொண்டு வந்தோம்? இதுதான் இமேஜ். இந்த ஸ்லைடர் டூலில் சப் டூல் இருக்குது இமேஜ். இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம இமேஜை கொண்டு வந்தோம். இந்த இமேஜில் 2 பாயிண்ட் கேரியா இருக்கும். அது 2 கோயின்சைட் பண்ணிவிட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த இமேஜ் வந்து லைன் செக்மெண்ட் மேலே வந்துடும். ஸோ இப்படி தான் ஒரு சின்ன அனிமேஷன் கிரியேட் பண்ணுறோம். இது வந்து நம்ம ஃபிசிக்ஸ் நடத்தும்போது லீனியர் மோஷனுக்கு எக்ஸாம்பிளாக காமிக்கலாம். சரி, இப்போ வந்து இந்த இமேஜ் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம கிரியேட் பண்ண இது தேவையில்லை, டெலீட் பண்ணுறோம். எப்படி டெலீட் பண்ணுறோம்? இது மேலே மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணுறோம். டெலீட்னு கொடுத்தா டெலீட் ஆகிடும். அதே மாதிரி இந்த லைன் செக்மெண்ட்டும் நம்மளுக்கு தேவையில்லை, டெலீட் பண்ணுறோம். ரைட் கிளிக் கொடுத்து டெலீட்னா டெலீட் ஆகிடும். இந்த பாயிண்ட்டும் தேவையில்லை, டெலீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெலீட் பண்ணிக்கலாம். சரி, இது வரையும் என்னென்ன டூல் பார்த்தோம்? பாயிண்ட் டூல், லைன் டூல், இமேஜ் டூல். சரி, நெக்ஸ்ட் டூல் என்ன பார்க்குறோம்னா பாலிகான் டூல். இந்த 3 பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு 5th டூல் பாலிகான் டூல். இந்த பாலிகான் டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ட்ரையாங்கிள், ஸ்கொயர் இது மாதிரி எல்லாம் ஸ்டூடெண்ட்டுக்கு வரைஞ்சி காமிக்கலாம். அப்போ வந்து விஷுவலாக பார்க்கும்போது ஈஸியாக அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. இப்போ இந்த பாலிகான் டூலில் என்னென்ன இருக்குன்னு சப் டூல் பாலிகான், ரெகுலர் பாலிகான், இந்த ரிஜிட் பாலிகான், வெக்டர் பாலிகான் இருக்குது. இதெல்லாம் ஹையர் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதனால நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ ஒரு பாலிகானை எப்படி ட்ரா பண்ணுறது? இப்போ பாலிகான், இப்போ ஃபஸ்ட்டு பாலிகான் டூலை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே எடுத்துகிட்டு போய் வந்து மவுஸில் கிளிக் பண்ணுறேன். அப்படியே ட்ராக் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு ட்ரையாங்கிள் வேணும்னா இந்த சிஏ ஏவோட ஜாயின் பண்ணிட்டு ட்ரையாங்கிள் வரும். இப்படி தான் பாலிகான் வரையணும். இங்கே என்ன பாலிகான் வரைஞ்சிருக்கோம்? ட்ரையாங்கிள்ன்ற பாலிகானை வரைஞ்சிருக்கோம். அதே மாதிரி இப்போ பாலிகான் வித் 4 சைடு அது எப்படி ட்ரா பண்ணலாம்? மறுபடியும் பாலிகான் டூலை கிளிக் பண்ணிக்கிறோம். இங்கே கிளிக் பண்ணுறோம். மறுபடியும் இன்னொரு கிளிக். நம்மளுக்கு 4 சைடு பாலிகான் வேணும். அப்போ இது பேர் பண்ணால் குவாட்ரிலேட்டரல். அப்போ இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு விஷுவலாக நம்ம செஞ்சு காமிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கவனிப்பாங்க. அப்போ இது ட்ரையாங்கிள், இது வந்து குவாட்ரிலேட்டரல். அதனுடைய லென்த்தும் நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ உதாரணத்துக்கு ஏபியுடைய லென்த்து பாருங்க இருக்கு டி. அதே மாதிரி பிசியுடைய லென்த்து ஏ பாருங்க, ஏனுடைய மதிப்பு இங்கே இருக்கும். ஏ ஈக்குவல் டு 8.64. இப்போ நெக்ஸ்ட் வந்து ரெகுலர் பாலிகான். இது நம்மளுக்கு தேவையில்லை, அதனால டெலீட் பண்ணுறேன். சரி, இப்போ என்ன பார்த்தோம்? பாலிகான் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பாலிகான் எப்படி பார்க்குறது? என்னென்ன ரெகுலர் பாலிகான், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், ஸ்கொயர். சரி, ரெகுலர் பாலிகான் டூலை கிளிக் பண்ணுறோம். இப்போ வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் வேணும். அப்போ என்ன செய்யலாம்? அங்கே கிளிக் பண்ணி இன்னொரு பாயிண்ட் அப்படியே மவுஸை ட்ராக் பண்ணி கிளிக் பண்ணால் உனக்கு என்ன பாலிகான் கேட்கும். இப்போ இந்த இடத்துல என்ன, இந்த மாதிரி ஒரு விண்டோ அப்பியர் ஆகும்.
மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ ரெகுலர் பாலிகான் கண்டுபிடிக்கணும், அதாவது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் ஸ்கொயர். பாலிகான் டூலில் சப் டூல் ரெகுலர் பாலிகானை கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இந்த கிராஃபிக்ஸ் விண்டோவில் ஒரு பாயிண்ட் மவுஸ் வச்சு கிளிக் பண்ணுறோம், அப்படியே ட்ராக் பண்ணி இன்னொரு முறை கிளிக் பண்ணுறோம். இப்போ 2 பாயிண்ட்டை பிளாட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு விண்டோ அப்பியர் ஆகும். நம்மளுக்கு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வேணும்னா இதில் என்ன செய்யலாம், 3ன்னு கொடுக்கணும். இங்கே 4ன்னு இருக்கா, மவுஸை கிளிக் பண்ணி 3ன்னு கொடுத்தா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வந்துடும். இப்போ ஸ்கொயர் வேணும், அதே மாதிரி ரெகுலர் பாலிகானை கிளிக் பண்ணுங்க, மவுஸை வச்சு இங்கே ஒரு கிளிக் பண்ணுங்க, இன்னொரு கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு விண்டோ அப்பியர் ஆகும். 4ன்னு கொடுத்தா ஸ்கொயர் வந்துடும். அதே மாதிரி பாலிகான், ரெகுலர் பாலிகான்ல பென்டகன் வித் 5 சைடு, அதுக்கு என்ன செய்யலாம், மறுபடியும் பாலிகானை கிளிக் பண்ணுறேன், ரெகுலர் பாலிகானை கிளிக் பண்ணுறேன். ஸோ மவுஸை வச்சு கிளிக் பண்ணிவிட்டு 2 மவுஸு கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி விண்டோ அப்பியர் ஆகும். இல்லை பென்டகனுக்கு 5 வேணும், அப்போ 5ன்னு கொடுத்துக்கலாம். சரி, இப்போ இதெல்லாம் என்ன ரெகுலர் பாலிகான். ஸோ இதில் வந்து இது கலரை வந்து உள்ள என்ன லைட்டாக இருக்குது, இதை வந்து ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி திக்னஸ் கொடுக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும், ரைட் கிளிக் பண்ணுறோம், ப்ராப்பர்ட்டிஸ் போகிறோம், பாருங்க கலர் இருக்கு இல்லையா, இதில் கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ இதை குவாலிஃபை பண்ணணும், கலர் சேஞ்ச் பண்ணணும், இல்லை இந்த செக்மெண்ட்னுடைய கலர் சேஞ்ச் பண்ணணும், இந்த சைஸ் சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி குவாலிஃபை பண்ணுறதுக்கு எல்லாமே என்ன செய்யணும்னா ஜென்ரலாக ஒரு கான்செப்ட் வச்சுக்கணும். மவுஸ் மேலே இந்த ஆப்ஜெக்ட் மேலே மவுஸை வச்சு கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணால் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னு வரும். ப்ராப்பர்ட்டிஸ்னு நம்ம சைஸு கலர் எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். அது மாதிரி பண்ணும்போது பாருங்க பேசிக் வருது. ஸோ இதெல்லாம் அதனுடைய நேம், இதை பற்றி இப்போதைக்கு தேவையில்லை. கலர் சேஞ்ச் பண்ணணும், நம்ம ரெட்டுக்கு சேஞ்ச் பண்ணால் ரெட்டுக்கு மாறிடும். சரி, இப்போ வந்து ஒபாசிட்டி இருக்குது, இந்த திக்னஸ் வந்து லைட்டாக இருக்குது. இந்த ரெட் கலர் வந்து அதிகப்படுத்துறது எப்படின்னா கீழே இருக்கிற மெனு வச்சு ஜஸ்ட் ட்ராக் பண்ண உங்களுக்கு இது மாதிரி போதும். ஸோ இந்த மாதிரி பாலிகான டிஃப்ரெண்ட் கலரில் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு இது மாதிரி செஞ்சு காமிச்சா கொஞ்சம் விஷுவலாக இன்ட்ரெஸ்டாக கவனிப்பாங்க. சரி, இப்போ ரெகுலர் பாலிகான் இதெல்லாம் பார்த்தோம், ஈக்குவலேட்ரல், ஸ்கொயர், பாலிகான். இப்போ இதை டெலீட் பண்ணுறேன். சரி, இப்போ பாலிகான் டூல் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து சர்க்கிள் டூல் போகிறோம். சர்க்கிளில் நம்ம ஹையர் ஸ்டடீஸில் பார்த்துருக்கோம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்க்கிள். அதாவது என்னென்னா சர்க்கிள் டூலை கிளிக் பண்ணால் என்னென்ன வரும்னா சர்க்கிள் வித் சென்டர் டு எ பாயிண்ட், சர்க்கிள் வித் சென்டர் அண்ட் ரேடியஸ், காம்பஸ், இது மாதிரி எல்லாம் வரும். செமி சர்க்கிள், இதெல்லாம் நிறைய சர்க்கிள் ரிலேட்டட் சப் டூல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள் டூலில் சர்க்கிள் வித் சென்டர் அண்ட் டு எ பாயிண்ட் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இதை கிளிக் பண்ணுறோம். இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணணும், நம்மளுக்கு சர்க்கிள் ட்ரா பண்ணால் சென்டர் வேணும். அதனால இந்த டூலை செலக்ட் பண்ணிக்கிட்டு கிராஃபிக்ஸ் மேலே ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். இது அப்படியே மவுஸை வந்து ட்ராக் பண்ணி இது மாதிரி கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு சர்க்கிள் வரும். ஸோ ஏ இஸ் த சென்டர், பி இஸ் த பாயிண்ட், அதாவது தி சர்க்கிள் பாசஸ் த்ரூ த பாயிண்ட். அதனால தான் இந்த டூல்லே கரெக்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, சர்க்கிள் வித் சென்டர் அண்ட் த்ரூ பாயிண்ட். அப்போ இதை பேஸ் பண்ணி சர்க்கிள் வந்து இன்னொரு சர்க்கிள் கூட வரையலாம். இப்போ மவுஸை வச்சு கிராஃபிக்ஸில் கிளிக் பண்ணுறோம், அப்படியே மவுஸை ட்ராக் பண்ணால் மறுபடியும் கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு சர்க்கிள் வித் சென்டர் த்ரூ எ பாயிண்ட், இந்த மாதிரி டைப் ஆஃப் சர்க்கிள் வரும். சார் நெக்ஸ்ட் சர்க்கிள் வித் ரேடியஸ், அது எப்படி போடலாம்? அதே மாதிரி சர்க்கிள் டூல் போங்க, சர்க்கிள் வித் ரேடியஸ் இருக்கா, சர்க்கிள் சென்டர் அண்ட் ரேடியஸ், இந்த டூலை கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணோடனே உடனே கிராஃபிக்ஸ் வரும். இதுதான் கிராஃபிக்ஸ் விண்டோ. இல்லை இங்கே பிளாட் பண்ணுறேன், உடனே என்ன கேட்கும், ரேடியஸ் என்னன்னு கேட்கும். ஏன்னா வந்து ஜின்றது சென்டர் ஒரு பாயிண்ட்டாக பிளாட் பண்ணிட்டா உடனே என்ன ரேடியஸ் கேட்கும். ரேடியஸ் வந்து ஒரு 4ன்னு கொடுக்குறேன். அப்போ 4ன்னு கொடுத்தா உடனே இந்த மாதிரி சர்க்கிள் வித் சென்டர் ஜி ரேடியஸ் 4ன்னு வந்துடும்.
ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சர்க்கிள் டீச் பண்ணும்போது சென்டர் ரேடியஸ் கான்செப்ட் எல்லாம் இந்த மாதிரி டீச் பண்ணால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கவனிப்பாங்க. இப்போ இதில் இப்போ இங்கே இட வசதிக்காக இதை டெலீட் பண்ணுறேன். மறுபடியும் ஜியோஜெப்ரா ஆப்பை ஓபன் பண்றேன். இப்போ என்ன மறுபடியும் சர்க்கிள் பார்க்குறேன் பாருங்க. சர்க்கிள் வித் சென்டர் அண்ட் ரேடியஸை கிளிக் பண்ணுறேன். சென்டர் வந்து 3,1ன்ற இடத்துல பிளேஸ் பண்ணுறேன். உடனே ரேடியஸ் கேட்குது, ஒரு 4ன்னு கொடுக்குறேன். இப்போ வந்துருச்சுங்களா? சரி, இப்போ நம்ம காம்பஸில் வந்து எப்படி சர்க்கிளை ட்ரா பண்ணுறோம் அப்படின்றத காமிக்கலாம். இது ஏன்றது சென்டர். இப்போ இந்த சர்க்கிள் மேலே ஒரு பாயிண்ட் வந்து பிளேஸ் பண்ணுறேன். சர்க்கிள் மேலே ஒரு பாயிண்ட் வந்து பிளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சர்க்கிள்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட். அதனால இந்த சர்க்கிளுக்கு மேலே ஒரு பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணுறதுக்கு நேராக பாயிண்ட்டுக்கு போகிறோம். அதில் பாயிண்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் இந்த டூலை கிளிக் பண்ணுறேன். எடுத்துகிட்டு போய் சர்க்கிள் மேலே பிளேஸ் பண்ணுறேன். இதை டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பின்ற பாயிண்ட்டை சர்க்கிள் மேலே எங்கே வச்சாலையும் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு ரேடியஸ் என்னன்னு காமிக்கணும் இல்லைங்களா? அதனால சென்டரையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறேன். அதுக்கு என்ன செய்யறேன், நேரா லைன் டூலுக்கு போறேன். லைன் டூல்ல செக்மெண்ட்டை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு அப்படியே மவுஸை எடுத்துட்டு வந்து சென்டரையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்றேன். இப்ப இந்த பி பாயிண்ட்டை அனிமேட் பண்றேன். இந்த பின்ற பாயிண்ட்டை. ஸோ இந்த பின்ற பாயிண்ட்டை எந்த ஒரு திங்ஸையும் அனிமேட் பண்றதுக்கு என்ன செய்யணும், அது மேல மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணா உங்களுக்கு ஒரு விண்டோ வரும். அதில் அனிமேஷன் ஆன்னு வரும். இதை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இதை வந்து எப்படி ஸ்டாப் பண்றது? இங்க இருக்குது இல்லையா, இதை வந்து பாஸ் பட்டன் அமுத்தினா ஸ்டாப் ஆயிடும். சரி, இது எல்லாமே என்ன கலர்ல இருக்குன்னா லைட் ப்ளூ கலர்ல இருக்கு. இப்போ இந்த கலரை சேஞ்ச் பண்ணி எப்படி வந்து பசங்களுக்கு இன்ட்ரெஸ்டை கிரியேட் பண்ணலாம். இதுல என்னன்னா சென்டர் ஒரு இந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் ஆன் த சர்க்கிள் இருக்கு, ரேடியஸ் இருக்கு, பெரிமீட்டர் இருக்கு. இதுக்கெல்லாம் எப்படி டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்கறது அப்படின்னா, இப்போ சென்டருக்கு ஏன்ற பாயிண்ட்டுக்கு ரெட்டு கலர் கொடுக்குறேன். இந்த கலர் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா, இந்த ஏன்ற பாயிண்ட்டை கிளிக் பண்ண மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்றேன். மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். அதை கிளிக் பண்ணா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதுல கலர்னு இருக்கு. இப்போ வந்து இந்த ஏன்ற பாயிண்ட் ரெட் கலர் கொடுக்குறேன். இதை ரெட்டை கிளிக் பண்ணா உங்களுக்கு ரெட்டா மாறிடும். இப்போ இந்த பின்ற பாயிண்ட்டை வேற கலர் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை ரைட் கிளிக் பண்றோம், ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போறோம், வேற என்னன்னா டார்க் ப்ளூ கொடுக்குறேன். அப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ரேடியஸ்க்கு வேற கலர் கொடுக்கணும். ஏபி வந்து ரேடியஸ், அதனால இந்த ஏபி ரேடியஸ் லைன் செக்மெண்ட்டை இது மேல மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்றேன். ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வருது. இது அதே மாதிரி கிரீன் கொடுக்கலாமா? கிரீன் கொடுக்குறேன், கிரீன் வந்துடும். அதே மாதிரி பெரிமீட்டர், இதுக்கு ஒரு கலர் கொடுக்கணும். சர்க்கிள் மேல மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்றேன். ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். இப்படி பண்ணும்போது நாம வேற ஏதாவது ஒரு கலர் கொடுக்கலாம்.
பிங்க் கலர், இது டார்க் மரூன் கலர் கொடுக்குறேன். அப்ப இது மாதிரி நம்ம ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ மூலியமா கலரை சேஞ்ச் பண்ணலாம். இது மாதிரி பண்ணும்போது ஸ்டூடெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். டீச் பண்ணும்போது இது ரேடியஸ், இது பெரிமீட்டர்னு காமிக்கலாம். இதை அனிமேட் பண்ண அனிமேஷன் ஆகும். சரி, இதை ஸ்டாப் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்ப சர்க்கிள் டூல் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கானிக்ஸ் டூல் போறோம். சர்க்கிளுக்கு ஒரு சென்டரும் ரேடியஸும் போதும். ஆனா கானிக்ஸ்ல என்னென்ன கேட்டகரி இருக்குன்னா எலிப்ஸ், ஹைப்பர்போலா, பெரபோலா, கானிக்கு 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. இதுல வந்து இப்ப நம்ம எலிப்ஸ் டூல பார்க்க போறோம். சரி, பார்க்கும்போது பாருங்க எலிப்ஸுக்கு 2 பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ எலிப்ஸுக்கு எத்தனை ஃபோக்கஸ் இருக்குன்னா 2 ஃபோக்கஸ் இருக்கும். there are 2 foci. சரி, இப்போ இந்த எலிப்ஸை எப்படி பார்க்கலான்றதை பார்க்கலாம். அதனால இடவசதிக்காக இந்த சர்க்கிளை வந்து டெலீட் பண்றேன். எப்படி டெலீட் பண்ணலாம்? நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவையில்லைன்னா டெலீட் பண்ற, ரைட் அந்த ஆப்ஜெக்ட் மேல மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணா டெலீட்னு வரும். அதை டெலீட் பண்ணலாம். இப்போ என்ன செய்யலாம்? இந்த ஏன்ற பாயிண்ட் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு எலிப்ஸ் டூல பார்க்கறதுக்கு ஸ்பேஸ் வேணும். அதனால டெலீட் பண்ணேன். இப்போ மறுபடியும் என்ன செய்யறேன்? இப்போ கானிக்ஸ் டூல் போறேன். இப்போ எலிப்ஸ் டிரா பண்ணணும். ஸோ எலிப்ஸ் டிரா பண்றதுக்கு இந்த எலிப்ஸ் டூலை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எலிப்ஸ் டூலை கிளிக் பண்ணும்போது 2 பாயிண்ட் வேணும். அந்த 2 பாயிண்ட் நம்ம இங்க என்னன்னு சொல்றோம்னா ஃபோக்கஸ்ன்னு சொல்றோம், ஃபோக்கை. அப்ப இங்க ஒரு இதை கிளிக் பண்ணிட்டு எலிப்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்க ஒரு பாயிண்ட், அதே மாதிரி இங்க ஒரு பாயிண்ட் கிளிக் பண்றேன். மறுபடியும் இதை டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மவுஸ் வச்சு இந்த மாதிரி பண்றேன். ஸோ எலிப்ஸ் சாரி இதை டூல வந்து மாற்றி கிளிக் பண்ணிட்டேன். அங்கே எலிப்ஸ் டூல கிளிக் பண்றேன். ஸோ எலிப்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ எலிப்ஸ்ல நம்ம +1 +2ல எலிப்ஸை டீட்டெயிலாக பார்க்குறோம். இதில் ஏ பிக்கு பேரு ஃபோக்கை. ஏன்னா எலிப்ஸ் டிரா பண்ணணும்னா நம்மளுக்கு 2 ஃபோக்கஸ் வேணும். சரி, இதை வந்து இப்போ வந்து இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடணும். இல்லை இந்த சின்ற பாயிண்ட் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னும் போது, ஆனால் இருக்கணும், இதை வந்து மறைக்கணும், டிசேபிள் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலாம்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு இதுக்கு மேலே ஷோ ஆப்ஜெக்ட்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ண அது மறைஞ்சிரும். ஆனால் அந்த பாயிண்ட் இருக்கும், டெலீட் ஆகல, நம்மளுக்கு வேண்டாம். ஏன்னா வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தால் கன்ஃபியூஷனாக இருக்குன்றதுக்காக நான் அதை டெலீட் பண்ணுறேன். சரி, இப்ப ஏன்ற ஒரு பாயிண்ட், பின்ற பாயிண்ட், எலிப்ஸுக்கு இந்த 2 பாயிண்ட் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஃபோக்கஸ்ன்னு சொல்றோம். சரி, நம்மளுக்கு இப்ப அதை பத்தி கூட நம்ம தேவையில்லை. இப்ப ஏவையும் பியும் ஜாயின் பண்றேன். இந்த ஏவும் பியும் ஜாயின் பண்ண லைன் வேணும். அதுக்கு என்ன சரி, நேரா லைன் டூலுக்கு போறோம். லைன் டூல கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணிட்டு ஏவையும் பியும் ஜாயின் பண்றோம். சரி, இந்த எலிப்ஸை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்டுக்கு எதுவை வந்து அனிமேட் பண்ணி விஷுவலா டீச் பண்ணலாம் அப்படின்னா நாம வந்து சோலார் சிஸ்டத்துக்கு போயிடலாம். இப்ப சோலார் சிஸ்டத்துக்கு போகலாம். சோலார் சிஸ்டத்துல நம்மளுக்கு கான்செப்ட் தெரியும். ஏன்னா 6ல இருந்து 12th கிளாஸ் வரலையும் நம்ம சோலாரை பத்தி படிக்கிறோம். எப்படி படிக்கிறோம்? பூமியானது சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. சூரியன் குவியத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதை வந்து எப்படி விஷுவலா அனிமேட் பண்ணி காமிக்கலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போறோம். இப்போ வந்து என்ன செய்யறேன்? நம்ம ஏற்கனவே இமேஜ் டூல பார்த்துருக்கோம். அந்த இமேஜ் டூல்ல போயிட்டு நான் வந்து சூரியனை, சன்னை வந்து இங்க கொண்டு வரேன். இமேஜ் டூலுக்கு போறேன், இமேஜை டவுன்லோட் பண்றேன். இதுல சன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த சன்னை வந்து ஒரு ஃபோக்கஸ் இந்த பின்ற இடத்துக்கு கொண்டு வரணும். பின்ற இடத்துக்கு கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, இப்ப இந்த இமேஜ், சன் இமேஜ் வந்து 2 பாயிண்ட்ல ஸ்டாண்ட் ஆயிட்டு இருக்கு, டிஇ. அப்ப இது ரெண்டையும் சிங்கிள் பாயிண்டா கொண்டு வரணும். இந்த 2 பாயிண்ட்டையும் சென்டர் கொண்டு வரணும்.
அப்ப சென்டர் கொண்டு வந்தாதான் இந்த பாயிண்ட் வந்து இங்க வைக்க முடியும். அதனால என்ன செய்யறேன்னா இந்த இமேஜ் மேல ரைட் கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போறேன். ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போகும்போது இது மாதிரி நிறைய வருது. நம்மளுக்கு பொசிஷன் வேணும். ஏன்னா இதை நம்ம எந்த பொசிஷன்ல உட்கார வைக்கணும் அப்படின்றதுனால பொசிஷன் டூல கிளிக் பண்றோம். இல்ல இதை சென்டர்னு கிளிக் பண்ணிக்கிறேன். சென்டர் ஆஃப் த இமேஜ் கிளிக் பண்ணா இந்த மாதிரி ஒரு இமேஜ் கிடைக்கும். இதுதான் சன். சரி, இப்போ இந்த சன்னை வந்து இங்க பீன்ற இடத்துக்கு கொண்டு வைக்கணும். ஏன்னா வந்து அந்த கோள்கள் இயக்கத்துல சூரியன் எங்க இருப்பாங்கன்னா ஒரு குவியத்தில் இருக்கும். அப்ப இந்த இடத்துல நான் கொண்டு வரேன். அப்ப இது எப்படி கொண்டு வரணும்? இதை எடுத்துட்டு இங்க அப்படியே வைக்கலாம். ஆனா வந்து ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி கரெக்டா பிக்ஸ் பண்ணணும், மூவ் ஆகாத மாதிரி. அதுக்கு மறுபடியும் என்ன செய்யறேன், எந்த ஒரு ப்ராப்பர்ட்டினாலையும் அந்த ஆப்ஜெக்டை ரைட் கிளிக் பண்றேன். ஆப்ஜெக்டை ரைட் கிளிக் பண்றேன். இல்ல பொசிஷனுக்கு போறேன். ஸோ அந்த பாயிண்ட் எங்க கொண்டு பீன்ற இடத்துக்கு கொண்டு வரணும் இல்லைங்களா? இந்த பாப்அப் மெனுல பீன்னு டைப் பண்றேன். அப்ப பீன்ற இடத்துக்கு வந்துடும். அப்ப டின்ற பாயிண்ட்ல இருக்கிற இமேஜ் சன் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை கிளிக் பண்ணி அந்த விண்டோல பீன்ற பாயிண்ட்டை கொடுக்கும்போது இங்க வந்துடும். இது நமக்கு தேவையில்லை, அதனால இதை டெலிட் பண்றேன். சரி, ஏன்னா வந்து ஒரு சூரியன் தான் இருக்கும். ஆனா நீள்வட்டத்துக்கு 2 ஃபோக்கஸ் இருக்கும். அப்ப சூரியன் ஒரு ஃபோக்கஸ்ல இருக்கு, இந்த பாயிண்ட்ல இருக்கு. அதனால இங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த பாயிண்ட் நம்மளுக்கு தேவையில்லை, அதனால இது வந்து டிசேபிள் பண்றேன். டெலிட் பண்றது இல்லை, டெலிட் பண்ணா போயிடும். அதனால ஷோ ஆப்ஜெக்ட் கொடுத்து அது மறைஞ்சிரும். சரி, இப்போ வந்து பூமியை கொண்டு வரேன். பூமி எப்படி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. அதனால பூமி சன் வந்து பிக்ஸ்டா இருக்கும். இப்ப பூமி வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சன்னை வந்து சுத்திட்டு வரும். அதனால இங்க வந்து நான் கொண்டு வரேன். அது எப்படி கொண்டு வரலாம்னா, ஃபர்ஸ்ட் என்ன செய்யறேன்னா, அது கொண்டு வரதுக்கு பதில் பாயிண்ட் ஆன் த எலிப்ஸ் மேல ஒரு பாயிண்ட்டை பிளேஸ் பண்றேன். இந்த எலிப்ஸ் மேல ஒரு பாயிண்ட்டை பிளேஸ் பண்றேன். அதுக்கு என்ன செய்யறேன், நேரா பாயிண்ட் டூலுக்கு போறேன். பாயிண்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்றேன். அந்த பாயிண்ட் ஆன் த ஆப்ஜெக்டை எலிப்ஸ் மேல பிளேஸ் பண்றேன். ஸோ டி இஸ் த பாயிண்ட் ஆன் த ஆப்ஜெக்ட். இது மூவ் பண்ணா மூவ் ஆகும். சரி, இப்ப இந்த டின்ற பாயிண்ட் எலிப்ஸ் மேல ரொட்டேட் ஆகுறதுனால இது மேல எர்த்தை வச்சா இட் வில் ரொட்டேட். அதனால என்ன செய்யறேன், மறுபடியும் இமேஜ் டூலுக்கு போறேன். இமேஜ் டூலுக்கு போனா இந்த பாக்ஸுக்கு வந்துடணும். இந்த டூலுக்கு ஸ்லைடர் டூலுக்கு போயிட்டு இமேஜின் கொண்டு வரேன். கொண்டு வந்தா நான் டெஸ்க்டாப்ல ஏற்கனவே சன், எர்த், பிளானட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். எர்த்தை கிளிக் பண்றேன், ஓப்பன் ஆகும். இதை வந்து இங்க கொண்டு வரேன். அதே மாதிரி இந்த எர்த்ன்ற இமேஜ் இஎஃப்ன்ற 2 பாயிண்ட்ல ஸ்டாண்ட் ஆயிருக்கு. இங்க எப்படி சன்னுக்கு பண்ணுமோ அதே மாதிரி இது வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி பிளேஸ் பண்றேன். அதுக்கு என்ன செய்யறேன், ரைட் கிளிக் பண்றேன். ஆஸ் யூஸ்வலா ப்ராப்பர்ட்டிக்கு போறேன், பொசிஷனுக்கு போறேன். நிறைய இருக்கு, நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை ரீட் பண்ணா அதுக்கு நம்மளுக்கு தெரியும். சென்டர் ஆஃப் த இமேஜ் கிளிக் பண்றேன். அப்ப இங்க வந்துருச்சு. இப்ப என்ன செய்யணும், இந்த எர்த்தை இந்த டின்ற பொசிஷனுக்கு கொண்டு வரணும். அதனால சன்னை எப்படி கொண்டு வந்தோமோ அதே மாதிரி எர்த்தை இந்த டின்ற பாயிண்ட்டுக்கு கொண்டு வரும். அதுக்கு மறுபடியும் இந்த எர்த் மேல ரைட் கிளிக் பண்றோம், ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போறோம், பொசிஷனுக்கு போறோம். இதுல டின்னு கொடுக்குறோம். அந்த இடத்துக்கு வந்துடும். அப்ப இங்க இருந்த எர்த் வந்து இந்த டின்ற பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. இதை நமக்கு தேவையில்லை, அதனால டெலிட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, எர்த்தை மூவ் பண்ணா எலிப்டிக்கல் ஆர்பிட்ல ரவுண்ட் ஆகும். சரி, இதை வந்து நான் மவுஸ்ல வச்சு மூவ் பண்றேன். இதை எப்படி அனிமேட் பண்றது? ஏன்னா வந்து இது வந்து பாயிண்ட் ஆன் த ஆப்ஜெக்ட்னாவே அனிமேஷனுக்காக தான் அப்படின்னு நம்ம மைண்ட்ல வந்துடணும். அப்ப என்ன செய்யறேன், இந்த எர்த் எங்க இருக்கு, இந்த டின்ற பாயிண்ட்ல இருக்கு. அப்ப இந்த டின்ற பாயிண்ட்டை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அனிமேஷன் கொடுக்குறேன். இது மாதிரி சுத்தம்.
இதை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா பாருங்க, இதுதான் பாஸ் பட்டன் இருக்கு, இங்க வச்சு கிளிக் பண்ணிட்டா ஸ்டாப் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆக்சுவலி என்ன, வெரி சிம்பிள். பாயிண்ட் டூல் எடுத்துக்கணும், லைன் டூல் எடுத்துக்கணும், இமேஜ் டூல் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது இந்த சோலார் சிஸ்டத்தை 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12th வரையும் நம்ம யூஸ் பண்றோம். சயின்ஸ்லயும் யூஸ் பண்றோம், ஜியாகிரபிலையும் யூஸ் பண்றோம், மேக்ஸ்லயும் யூஸ் பண்றோம். அப்ப இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இப்ப என்ன செய்யலாம்னா, இந்த கிரிட் எல்லாம் இப்ப இது வந்து சோலார் சிஸ்டம் எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ அப்ப இந்த கிரிட் எல்லாம் தேவையில்லை நமக்கு இந்த இதுல கிராபிக்ஸ்ல. அதனால என்ன செய்யறது, இதை டெலிட் பண்றதுல ரைட் கிளிக் பண்றோம், கிரிடை கிளிக் பண்ணா அது போயிடும். அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் தேவையில்லை. அதனால கிராபிக்ஸ் மேல ரைட் கிளிக் பண்ணி ஆக்சிஸை கிளிக் பண்றேன், ரெண்டும் போயிடும். இப்போ வந்து நம்மளுக்கு பிளைனா கிடைக்கும். இப்ப இங்க பாருங்க, இங்க சன் இருக்கு, இங்க எர்த் இருக்கு. நம்மளுக்கு தெரியும் பூமியானது நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருகிறது. இந்த மாதிரி வரும்போது இப்ப அனிமேட் பண்றேன் பாருங்க, இந்த இடத்துக்கு வரும்போது சன்னுக்கும் எர்த்துக்கும் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சரி, சன் எர்த் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது ரொம்ப க்ளோஸா இருக்கு. அப்ப சூரியனுக்கு அருகாமையில் வரும்போது கோடை காலமும், சூரியனுக்கு வெகு தொலைவில் இருக்கும்போது குளிர்காலமும் கிடைக்கும் அப்படின்றத கிளைமேட்டாவும் நாம டீச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சரி, இப்போ வந்து நம்ம பூமியானது சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. அந்த நேச்சுரலா நம்மளுக்கு இந்த பாத்து தெரியாது இல்லைங்களா? அதனால என்ன செய்யறேன், இதை வந்து டிசேபிள் பண்றேன், இதை வந்து மறைக்கிறேன், இந்த பாத்தை மட்டும் மறைக்கிறேன். அதுக்கு என்ன செய்யலாம், இந்த எலிப்ஸ் மேல மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணி ஷோ ஆப்ஜெக்ட் இருக்குங்களா, அது ஒரு முறை கிளிக் பண்ணா ஆப்ஜெக்ட் மறையும், இன்னொரு முறை கிளிக் பண்ணா அப்பியர் ஆகும். ஷோ ஆப்ஜெக்ட்னு கொடுக்குறேன், மறைஞ்சிரும். அதே மாதிரி இந்த லைனையும் ரைட் கிளிக் பண்ணி ஷோ ஆப்ஜெக்ட்னு கொடுக்குறேன், மறைஞ்சிரும். இப்ப பாருங்க, நேச்சுரலா சுத்துற மாதிரி இருக்கும். இப்ப எப்படி வந்து ஸ்பேஸ்ல வந்து சன் வந்து இது எர்த் வந்து சன்னை வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்ல எப்படி சுத்துறது அப்படின்றது தெரியும். சரி, நெக்ஸ்ட் இதை வந்து எப்படி வந்து ஒரு ஸ்பேஸ்ல இருக்கிற மாதிரி காமிக்கிறது. இப்ப ஸ்பேஸ்ல என்ன ஸ்டார்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால என்ன செய்யறேன், இந்த ஸ்பேஸ் இமேஜ் வந்து நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு மறுபடியும் இதுக்கு பேக்ரவுண்டு ஸ்பேஸ் கொடுக்கறதுக்காக என்ன செய்யறேன், நேரா டூலுக்கு போறேன், இமேஜுக்கு போறேன். இதுல பாருங்க, இப்ப வந்து இது வந்து நேச்சுரலா ஒரு ஸ்பேஸ்ல இருக்கிற மாதிரி காமிக்கணும். அதனால வந்து ஸ்பேஸை வந்து நெட்ல டவுன்லோட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வந்து இது சோலார் சிஸ்டத்துக்கு பேக்ல வரவழைக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம், இது வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இமேஜ் டூல வந்து கிராபிக் சீட் உள்ள கொண்டு வரேன். இப்போ இது வந்து பேக் சைடு கொண்டு போகணும். அதுக்குள்ள ரைட் சைட் இதை வந்து இந்த கிராபிக்ஸை கிளிக் பண்றேன், இந்த இமேஜ் டூல கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ வரும், ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போறோம், பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு கொடுத்தா பின்னாடி போயிடும். இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, ஜஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், பாயிண்ட் டூல், லைன் டூல்,
கானிக்ஸ் டூல், இமேஜ் டூல் இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்கோம். அப்போ இது வந்து என்னென்ன, இந்த இமேஜ் வந்து ஸ்பேஸ் இமேஜ் வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி பேக்ரவுண்டில் செட் பண்ணிடுறோம். இப்போ செட் பண்ணும்போது பாருங்கள், சன் இங்கே இருக்குது, எர்த்து வந்து ஸ்பேஸில் வந்து ஆக்சுவலாக சுற்றுற மாதிரி சுற்றிட்டு வருது. இந்த மாதிரி இந்த டூல் இருக்கு. மீதி டூலை வந்து நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன 5 டூல், பாயிண்ட் டூல், லைன் டூல், எலிப்ஸ் டூல், இமேஜ் டூல், இதை மட்டும்தான் நம்ம பேஸ் பண்ணியிருக்கோம். இந்த டூலை பேஸ் பண்ணி 6th இருந்து 12th வரலையும் நம்ம வந்து மேக்ஸ் கான்செப்ட் ஆனாலும் சரியே, சயின்ஸ் கான்செப்ட் ஆனாலும் சரியே, இந்த மாதிரி விஷுவலாக காமிக்கும்போது ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். சரி, இப்போ வந்து டிஸ்டன்ஸை எப்படி மெஷர் பண்ணுறது அதையும் காமிச்சிக்கலாம். அதுக்கு என்ன காமிச்சிக்கலாம்னா, லைன் டூலுக்கு போகிறோம். லைன் செக்மெண்ட்டு, இந்த லைனையும் இதையும் ஜாயின் பண்ணுறோம். இப்போ இதை அனிமேட் பண்ணுறோம். அப்போ எப்போ லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது, எந்த சுச்சுவேஷனில் வந்து க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு வந்து 12th மேக்ஸில் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப அருமையாக பசங்களுக்கு டீச் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இதோட போதும். மீதி நெக்ஸ்ட் டூல்ஸ் எல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு இது எப்படி மேடம், போதுமாங்க மேடம் இன்னைக்கு? சார் ஓகே சார், நீங்க தான் சொல்லணும் போதுமான்ட்டு. சார் நான் இப்போ கொஞ்சம் பார்ட்டிசிபென்ட்ஸ் क्वेश्चंस கேட்டிருக்காங்க, 1-2 பேர். அதை நான் அவங்களை அன்மியூட் பண்ணிட்டேன். அவங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்க வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சார் கிட்ட இப்படி கேட்டுக்கோங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப்ல இருந்தீங்கன்னா நீங்க அங்க கூட பிங் பண்ணுங்க. சார் எல்லா குரூப்லயும் இருக்காரு, ரிப்ளை பண்ணுவாரு. ஒருத்தரா நீங்க கொஞ்சம் அன்மியூட் பண்ணி பேசுங்க. இதுல வந்து ஒரு கான்செப்ட் மேடம். சொல்லுங்க சார். பண்ணிட்டேங்க சார், அன்மியூட் பண்ணிக்கலாம். அவங்க பண்ணிட்டு ஏதாவது கேட்கறதுனா கேட்கலாம். இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்க யூடியூப்ல போடுவீங்களா எப்படி? உங்களுக்கு கேளுங்க, நாங்க ரெக்கார்ட் கண்டிப்பா பண்ணி எல்லா செஷனும் போடுறோம். அது வந்து ஒரு நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். இல்ல மேடம், ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகுது. அது நான் பார்த்தேன், ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகுது. எப்படின்னா நம்ம ஒரு மெசேஜ் திருப்பி ரீகால் பண்றதுக்காக வேண்டி. இல்ல மேடம், யூடியூப்ல ரெக்கார்டிங் ஆகுது மேடம். ஹலோ, ஒரு நிமிஷம் கேளுங்க. ரெக்கார்டிங் நான் பண்ணிட்டேன். ஓகே, செஷன் என் கையில தான் இருக்கு. நான் அது அன்வான்டட் பார்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் போட்டுறேன். யூடியூப் சேனல்ல நாங்க எங்களோட வெபினாரோட எல்லா ரெக்கார்டிங்கும் போட்டுறோம். சப்போஸ் இங்க ரெக்கார்டிங் கிளியரா இல்லாம ஏதாவது ஒரு செஷன்ல ப்ராப்ளமா இருந்தா கூட திரும்ப அந்த ரிசோர்ஸ் பர்சனே ரெக்கார்ட் பண்ணி அவங்களே கொடுத்துறாங்க. எங்களுக்கு வர ரிசோர்ஸ் பர்சன்ஸ் எல்லாருமே எக்ஸலென்ட்டா அந்த விதத்துல வெரி குட் வெரி குட். ஓகே ஓகே. உங்க லேர்னிங்ல ஒரு கேப் இருக்காது. இன்னொரு விஷயம் எல்லாரும் தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரிசோர்ஸ் பர்சன்ஸ் எல்லாரும் அவங்க சப்ஜெக்ட்ல ரிசோர்ஸ்ஃபுல்லா இருக்காங்க. அண்ட் இவங்க இப்படி கனெக்ட் பண்ணி நம்ம எல்லாத்துக்கும் டீச் பண்ற அளவுக்கு கேப்பபிளாவும் இருக்காங்க. அதையும் மீறி ஒரு சில நேரங்கள்ல அவங்க நெட்வொர்க்கே சில இடத்துல வந்து டவுன் ஆகலாம். இது வந்து காமன் தான். சோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்க நெட்வொர்க்கையும் நீங்க செக் பண்ணுங்க. ஒரு சிலர் எனக்கு வாய்ஸ் வரல கமெண்ட், ஆனா சிலர் நல்லா இருக்கு, கிளியரா இருக்கு, நான் எதை எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அதனால இன்னைக்கு கிளியரா இருக்கு. நீங்க பேசுறது எல்லாமே கிளியரா தான் இருக்கு சவுண்ட். அதாவது யாருக்காவது அந்த மாதிரி இஷ்யூ இருந்ததுன்னா உங்க நெட்வொர்க்கை செக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இல்லன்னா கூட ஒன்னும் ஒரே பண்ணாதீங்க. நாங்க எல்லாத்தையுமே செஷன் ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டு தான் இருக்கோம். இப்ப ரிசோர்ஸ் பர்சன் அவைலபிளா இருக்காரு, அவர்கிட்ட ஏதாவது நீங்க கேக்குறதானே கேளுங்க, நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஒருத்தரா கேளுங்க ப்ளீஸ். ஒருத்தரா கேளுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. சார், அந்த ஸ்பேஸ் டயகிராமுக்கு பின்னாடி தான் சார் எர்த்தும் சன்னும் வருது. அத முன்னாடி கொண்டு வர முடியல. ஒண்ணு இல்லை மேடம், அதை ரைட் கிளிக் பண்ணி இப்ப ஏற்கனவே நீங்க எர்த்தும் பிளானட்டும் இருக்கு இல்லைங்களா, இதை எர்த்தும் சன்னும் அந்த ஸ்கையை வந்து நீங்க இமேஜா கொண்டு வரீங்க. அந்த இமேஜ் மேல, ஸ்கை இமேஜ் மேல ரைட் கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் இமேஜா கொண்டு வாங்க. அப்படியே நீங்க ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, பேக்ரவுண்ட் இமேஜ்னு வரும். அதை கிளிக் பண்ணா பேக்ரவுண்டுக்கு போயிடும். ட்ரை பண்ணி பாருங்க.
மேடம் இதுல சார் ஒண்ணு எர்த் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துது, அதை கிளாக் வைஸ்ல சுத்த வைக்கிறதுக்கு ஏதாவது அதையும் சுத்தி வைக்கலாம் சார், வழி சுத்தி இருக்கா? வைக்கலாம். சுத்தி வைக்கலாம். ஆ அது ஒண்ணும் இல்லைங்க சார். இந்த ரைட் கிளிக் பண்ணி சார் பாக்ஸ் மாதிரி ஒண்ணு வரணும். டால்பின் பேரு மத்தவங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சார் நீங்க ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் தானே சொன்னீங்க? ஆன்டி கிளாக் வைஸ்ல கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்த வைக்கலாம் சார். ஆனா எர்த் வந்து ஆன்டி கிளாக் டைரக்ஷன்ல சுத்துது. இப்ப கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எது எப்படி சுத்த இல்ல அது வைக்கலாம்? கரெக்ட் சார். இஃப் ஐ வாண்ட் டு மேக் இட் அதான் ஓகே ஓகே சார். இப்போ வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இந்த பாயிண்ட் டி இருக்கா, இத ரைட் கிளிக் பண்றேன், நேரா ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போறேன். இதுல அல்ஜிப்ரான்னு இருக்கு இல்லீங்களா, அதுல வந்து இன்க்ரீசிங்னா பொதுவா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், இது அப்படியே டிக்ரீசிங் கொடுத்தா கிளாக் வைஸ் போயிடும். ஓகே ஓகே சார், தேங்க் யூ வெரி மச் சார். இந்த மாதிரி வந்து எல்லா 9 பிளானட்ஸும் நம்ம இதுல போட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு போட்டு காமிக்கலாம் சார். அதுக்கு அடுத்தது இதுல என்ன செய்யணும்னா நேம் கொடுத்துக்கலாம். இப்ப டின்றது என்ன, எர்த்துங்களா சார். இதுக்கு நேம் எப்படி நம்மளுடைய ஓன் நேம் கொடுக்கலாம்னா இந்த டின்ற பாயிண்ட கிளிக் பண்றேன், கிளிக் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போறேன், பேசிக்னு கொடுக்குறேன் இல்லையா. மறுபடியும் சொல்றேன் சார், டின்ற பாயிண்ட ரைட் கிளிக் பண்றேன், ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மத்தவங்க எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க சார், சொல்றது யாருக்குமே கேட்காது. இல்ல கேப்ஷன் கொடுத்திருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து எர்த்னு கொடுக்குறேன். ஓகே சார், ஓகே 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 EARTH எர்த்னு கொடுத்துட்டு நான் இது எந்த இடத்துல இருக்கு, எர்த் கேப்ஷன்ல இருக்கு இல்லீங்களா, அதனால இந்த மெனுக்கு ஷோ லேபிள்ல போயிட்டு நேமுக்கு பதிலா கேப்ஷன் அப்படின்னு கொடுத்துறேன், எர்த்னு வந்துரும். இத கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், எர்த் ப்ளூ அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பேசிக்ல போயிட்டு இது வந்து சன்னா, சன்னு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நாம என்ன ஜஸ்ட் ஒரு 5 டூல்ஸ் தான் பார்த்துருக்கோம். பாயிண்ட் டூல், லைன், பாலிகான், எலிப்ஸ், இமேஜ் டூல். இதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம டீச்சிங் லேர்னிங் யூஸ் பண்ணலாம். இந்த ஜியோஜெப்ரா சாஃப்ட்வேரை பிரைமரி லெவல்ல இருந்து யூனிவர்சிட்டி லெவல் வரையும் நம்ம எல்லா கான்செப்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஹையர் ஸ்டடிஸ் முதல் கொண்டு அந்த அளவுக்கு ஃபுல்லா இருக்கு. நம்ம இப்போ பார்த்துருக்கிறது ஜஸ்ட் ஒரு 0.5% தான் சார். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் டூல் ஜியோஜெப்ரா. நிறைய ஸ்டேட்ல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேரளாலலாம் +2 மேக்ஸுக்கு ப்ராக்டிகலாகவே வச்சிருக்காங்க ஜியோஜெப்ராவை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சிபிஎஸ்சிலையும் இப்போ ப்ராக்டிகல் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இப்போ யூசேஜ் வந்து ஜியோஜெப்ராவுடைய யூசேஜ் பர்டிகுலராக ஃபார் மேக்ஸு, பட் ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். இதனுடைய யூசேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு சார். சார் மீதி இன்னொரு ரிசோர்ஸ் எல்லாம் எங்க இருக்கு, நிறைய ரிசோர்ஸ், இதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாளைக்கு பார்க்கலாம் சார். நெக்ஸ்ட் ஜியோஜெப்ரா வெப்சைட்டுக்குள்ள எப்படி போறது, அதுக்குள்ள இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாம் எப்படி யூட்டிலைஸ் பண்றதுன்றதை நாளைக்கு பார்த்துக்கலாம் சார். இன்னைக்கு வாய்ப்புக்கு வேற டவுட் இருந்தா கேளுங்க சார். வணக்கம் சார், ஒரு क्वेश्चन சார். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். சார் இந்த எடிட் பண்றோம்ல சார் ஆப்ஜெக்ட். ஆமா ஆமா சார். ஆமா சொல்லுங்க சார். டோட்டலா டெலீட் பண்றது எப்படி சார்? டோட்டலா டெலீட் பண்ணனும் சார். சர்வீஸ் பண்றீங்க. டோட்டலா டெலீட் பண்ணா சார் ஒண்ணும் இல்ல, க்ளோஸ் பண்ணிட்டா போய்டும் சேவ் பண்ணாம. டோட்டலா டெலீட் பண்ணா செலக்ட் பண்ணி பண்ணலாம் சார். ஏன்னா நம்மளுக்கு வேணுன்றதை டெலீட் பண்ணணும். டோட்டலா டெலீட் பண்ணா நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா, அதனால வேணுன்றதை மட்டும் டெலீட் பண்றோம். சிலதை டெலீட் பண்ணாம ஹைட் பண்றோம். அது ரெண்டுத்தையும் வித்தியாசம் பார்த்துக்காங்க. ஷோ ஆப்ஜெக்ட் அதுல போயிட்டா ஹைட் பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போ வந்து அந்த பாத்தெல்லாம் நம்மளுக்கு வேணும், ஒன்றும் இல்லை. இந்த பாத்தெல்லாம் பாருங்க சார், இங்கே அல்ஜிப்ரா வியூ இருக்கு இல்லைங்களா, இந்த அல்ஜிப்ரா வியூவில் பாருங்க டிசேபிள் ஆயிருக்கும். இதெல்லாம் கிளிக் பண்ணால் அது பார்த்து வந்துடும். உதாரணத்துக்கு தான் எலிப்ஸ், இது கிளிக் பண்ணால் எலிப்ஸ் பார்த்து வந்துடும். எல்லாமே வந்துடும் சார், வேற ஒன்றும் இல்லைங்க சார். இது கொஞ்சம் ஃபெமிலியர் பண்ணிட்டா நல்லா இருக்கு. இது வீடியோஸும் போடுறோம். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணா கூட யூடியூப்ல அடிச்சிங்களன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஹவ் டு யூஸ் கானிக் டூல் இன் ஜியோஜெப்ரா, அந்த மாதிரி வீடியோஸும் நிறைய வருது சார். ஓகே, தேங்க் யூ சார். நம்ம இன்னைக்கு செஷன் முடிச்சுக்கலாம். ஆல்ரெடி இது 1.5 hour ஆக போகுது.
சரி, சரி. சார் எங்க கூட செஷன்ல நம்ம கூட செஷன்ல இருக்காங்க எங்க பிரின்சிபல் சார். I would like to invite him to say few words to the podcast. One more doubt, madam. Hello. சொல்லுங்க மேடம். கேளுங்க. Workshop on MS Excel னு ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதா கொடுத்திருக்கீங்க. அது எப்போ மேடம்? அது ஈவினிங் 6 to 7:30. இன்னைக்குங்களா? இன்னைக்குல இருந்தாங்க மேடம். 6 to 7:30. ஓகேங்க மேடம். ஓகே, தேங்க் யூ. மேடம் எக்ஸல்லையும் நல்லா லேர்ன் பண்ணிக்காங்க. ஏன்னா வந்து ஜியோஜெப்ராவில் ஸ்ப்ரெட் ஷீட்னு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அது அந்த மேட்ரிக்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டூல் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அதனால எக்ஸல்லையும் கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணுங்க ஈவினிங். ஓகேங்க சார், தேங்க் யூ. நாங்க ஒண்ணா போட்டுருக்கோம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் ஒரு சார், அந்த கிராஃப் வந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றுகிறது அப்படின்றாங்க இல்லையா, அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா? அதுக்கும் இருக்கு மேடம். ஆக்சுவலி அதை சன்னை வந்து சாரி எர்த்தை வந்து அனிமேட் பண்ணணும். சரி, அதெல்லாம் ரொம்ப டூ மச்சா போகும். அது அப்புறம் பாத்துக்கலாம் மேடம். அதுக்கும் உண்டு. அதை வந்து அனிமேட் பண்ற மாதிரி நாம உள்ள ப்ரோக்ராம் எழுதணும் மேடம். சரி சார், தேங்க்யூ சார். ஆமா ஆமா சார். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். தேங்க்ஸ். சொல்லுங்க மேடம். சார் வணக்கம் சார். சார் மேடம், கிராஃபும் அல்ஜிப்ராவும் இருக்கு இல்லையா, அல்ஜிப்ரால பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு கிராஃப்ல பாயிண்ட் வர மாதிரி பண்ண முடியுமா? நம்ம இப்ப கிராஃப் சீட்ல பாயிண்ட் மார்க் பண்ணா அல்ஜிப்ரால வந்துருது. அல்ஜிப்ரால நம்ம பாயிண்ட் அடிச்சிட்டு கிராஃப்ல வர மாதிரி வருதா? அதுக்கு இன்னொரு இருக்கு மேடம், CAS. அது இப்ப வேண்டாம் மேடம். ஏன்னா இந்த அல்ஜிப்ரால செய்யறதா நம்ம இன்புட் பார்ல செய்யறோம் இல்லீங்களா? இல்ல பெர்ஃபெக்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம அல்ஜிப்ரால எக்ஸாக்ட் பாயிண்ட்ஸ் எடுத்தா கரெக்ட்டா இருக்குமேங்கிறதுக்காக கேக்குறேன் சார். வேற ஒண்ணு குள்ளாயா அந்த அடிக்கிற வெயில்ல குள்ளாயா போறதா சார்? சோல் லேபிள் காமிச்சாக்க ஓகே. சோல் லேபிள் ஒண்ணு இல்லை மேடம். சோல் லேபிள்னா திரும்ப அதுவே நீங்க கிளிக் பண்ண வேண்டிய. இப்ப உதாரணத்துக்கு எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது இல்லீங்களா? இப்ப உதாரணத்துக்கு இந்த இடத்துல இந்த ஏன்ற பாயிண்ட் எங்கன்னு தெரியாது. அதுக்கு என்ன செய்யணும், அல்ஜிப்ரா வீக் போனா பாரு ஏன்றது இங்க இருக்கும். இது வந்து இந்த சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணா ஏன்ற பாயிண்ட் வந்துடும் பாருங்க. இது நம்ம இங்கேயும் அல்ஜிப்ரா வீலையும் இதை டிசேபிள் பண்ணா இதை கிளிக் பண்ணிக்கினா டிசேபிள் ஆகிடும். ஸோ மாற்றி மாற்றி ஆன் ஆஃப் மாதிரி ஒரு முறை ஆன் பண்ணா டிசேபிள் ஆகும், திரும்ப ஒன்று பண்ணா அப்பியர் ஆகும். இது மாதிரி மாற்றி மாற்றி செஞ்சுட்டே இருக்கலாம் மேடம். MS எக்ஸலுக்கும் இதே பாஸ்வேர்ட் தானங்க சார்? பாஸ்வேர்ட் இதேதான், லிங்க் அதேதான். MS எக்ஸல் சாயந்தரம் 6 ல இருந்து வரைக்கும் எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிட்டேன். கொஞ்சம் இந்த செஷனை முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். Over to our principal sir. I welcome our principal sir to say a few words on this. சார், செவ்வக விளக்கப்படம் வட்ட விளக்கப்படம் கொஞ்சம் எனக்கு சொல்லி. மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி. இன்னைக்கு செஷன் மிக சிறப்பாக நடந்தது. சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். கொஞ்சம் மியூட்ல இருக்கீங்க. கேக்கல, வாய்ஸ் கேக்கல. ஹலோ ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். நாட் கிளியர் சார். கிட்டத்தட்ட நமக்கு வந்து 230 பார்ட்டிசிபென்ட்ஸ் மேல இன்வால்வ் ஆயிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ப்ரோக்ராம் நம்ம வெபினார் சீரீஸ்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இதுலயும் இன்வால்வ் ஆயிருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நாளே நம்ம ஜியோஜெப்ரா எடுத்தோம். ஏன்னா இட் இஸ் ஆக்சுவலி ரிலேட்டட் டு அவர் ஸ்கூல் எஜுகேஷன், எஸ்பெஷலி திஸ் ஜியோஜியோகிராபி. Geobra starts from 6th standard to till we can say college level. So this will be very interesting one for the students. நாம ஓரளவுக்கு இந்த பிகினர்ஸ் இன்னும் இருக்கிறவங்க, ஆல்ரெடி கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸ்னா ஸ்டூடெண்ட்ஸுங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறதுனால என்ஹான்ஸ் பண்ணிக்கும் போது நீங்க ஈஸிலி யூ கேன் டேக்கிள் த ப்ராப்ளம்ஸ் எக்ஸிஸ்டிங் இன் த கிளாஸ் ரூம்ஸ். பசங்களுக்கும் இன்ட்ரெஸ்டை நாம வந்து கிண்டில் பண்ணலாம். இன்னைக்கு செஷன் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக ஒன்னொன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தாரு. ஆன்டி கிளாக் வைஸ்ல எப்படி சார் ஆன்டி கிளாக் வைஸ்ல எர்த் இஸ் ரொட்டேட்டிங் இன் ஆன்டி கிளாக் வைஸ், அதை எப்படி கிளாக் வைஸ்ல சுத்தலாம், இதெல்லாமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா த்ரூ பிராக்டிஸ் ஒன்லி வி கேன் அச்சீவ். பிராக்டிஸ் தயவு செய்து இன்னைக்கு ஒரு நாள் கிளாஸ் நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கிறீங்க.
அதுவும் ஏர்லியராகவே நாம யூஸ்வலாக ஈவினிங் வைப்போம். இப்போ ஏர்லியராகவே வச்சிருக்கிறோம். இனி நாளைக்கு செஷன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நிறைய இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் நிறைய டூல்ஸ் உள்ள இருக்கு. அதை எல்லாத்தையுமே நீங்க பயன்படுத்தி பாருங்க. சந்தேகம் இருந்ததுன்னா நோட் பண்ணிக்கங்க. நாளைக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த டைமை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு நல்லா கொஞ்சம் ஜியோஜிப்ராவில் என்ரிச் பண்ணிக்கங்க. தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ பர்சனல் டெவலப்மெண்ட் அண்ட் ஆல்சோ தட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் டு த ஸ்டூடெண்ட்ஸ். த்ரூ யூ இட் வில் ரீச் அவர் சொசைட்டி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. முரளி சார் நல்லா பண்ணீங்க இன்னைக்கு. எந்த விதமான கேப்பும் இல்லாம லிங்கேஜ் இது எல்லாமே நல்லா கிடைச்சது அன்னைக்கு இருந்ததை விட. ஆல் தி பெஸ்ட் சார். நாளைக்கு இன்னும் மிக சிறப்பாக இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். நிறைய இது வந்து புது நியூ நாலேஜ் ரியலி ஐ கெயின் இந்த பாயிண்ட் ஆன் த ஆப்ஜெக்ட். சில இதெல்லாம் எம்எஸ் எல்லாம் வந்து லைன் மேல வச்சு கிளிக் பண்ணோம்னா எதுவுமே வராது. ஆனா இங்க ஜியோஜிப்ரா டூல்ல லைன் மேல வச்சு கிளிக் பண்ணோம்னா நிறைய சப் டூல்ஸ் எல்லாம் உள்ள வருது. அனிமேஷன் மோஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் இங்க வந்து நம்ம கவர் பண்ணி இந்த ஜியோஜிப்ரா யூஸ் பண்ணி நம்ம டீச் பண்ணலாம். எஸ்பெஷலி சயின்ஸ் இருக்கக்கூடிய ஜியோகிராபி, நம்ம மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாம் நிறைய சப்ஜெக்ட் டீச் பண்ணலான்றது நீங்க வந்து இங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறீங்க. தேங்க்யூ சார். ஆன் பிகாஃப் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஆன் பிகாஃப் ஆஃப் டயட் மிஸ்ஸஸ் சாந்தி அண்ட் மார்னிங் மேடம் மங்கைக்கரசி மேடம், வெல்கம் டு யூ. ஸோ எவரிபடி இஸ் தேங்க்ட். All the best, sir. We will continue tomorrow, sir. Thank you. Bye, sir. Thank you so much, sir. Thank you. Thank you, Murali sir. Thank you, madam. ஒரு small request. Ma'am, நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல கனெக்ட் பண்றீங்களா ப்ளீஸ்? இல்ல என்ன ரிக்வெஸ்ட்னா நாளைக்கு செஷன் ஆரம்பிக்கும் போது ஒரு 10 minutes ரீகால் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம வந்து ஒரு கிளாரிட்டி, ரொம்ப கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு 10 minutes என்ன பண்ணீங்க திருப்பி நம்ம பாக்கும்போது ஒரு இன்னும் கிளியரா இருக்கும் இல்லையா? அதுக்காக தான். அது சார் பண்ணிடுவாங்க. நீங்க எல்லாரும் கொஞ்சம் வர்க் பண்ணிட்டு வாங்களேன். லைட்டா வந்து இப்போ பிகின் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் வர்க் பண்ணி கண்டிப்பா பிகினர்ஸ்ன்றதுனால தான். பிகினர்ஸ் தான. அப்புறம் ஒன் மோர் திங் என்னன்னா, நம்ம வந்து இந்த செஷனுக்கு எல்லாத்துக்குமே சர்டிபிகேட்ன்றத விட யாரெல்லாம் வைக்கிற அசஸ்மெண்ட் கிளியர் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் சர்டிபிகேட்னு சொல்லிருக்காங்க. சோ தட் எல்லாரும் கொஞ்சம் கிளியரா பாருங்க. செஷன்ல ஏதாவது டவுட் சார்கிட்ட இங்க கேளுங்க அல்லது வாட்ஸ்அப் குரூப்லயும் கேளுங்க. All the best to all. Okay. Okay. Thank you, madam. Thank you all. Thank you all participants. Thank you. Thank you, sir. Thank you, Murali sir. Thank you, sir. Thank you, Murali sir. Thanks, sir. நல்லா இருக்கீங்களா? Thank you, sir. Thank you, Murali sir. Thank you. Thanks, sir. சுவாமிநாதன். தெரியும் சுவாமிநாதன் சார் அன்னைக்கு பேப்பர் கரெக்ஷன் பார்த்தோம். Thank you, sir. Thanks, sir. Thank you. Thanks. Madam, thanks, madam. Sir, thank Thanks, you sir. so much. Thank you so much, sir. Next session clear ஆனது. Thank you. முதல்வர்களுக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்ஸ் சார். Thank you. ஃபீட்பேக் லிங்க் வந்து நாங்க லாஸ்ட் டே தான் கொடுக்குறோம். இன்னைக்கு ஃபீட்பேக் லிங்க் என்னன்னு கொடுக்குறது. அதனால நீங்க இன்னைக்கு ஒர்க் மட்டும் பண்ணிட்டு வாங்க. 4th டே எண்ட்ல ஃபீட்பேக் லிங்க் தருவோம். Thank you. அந்த